جاء من حضرات ركاب طائرة طيران الإمارات. Hi sir, I am... வாங்க தாஸ். உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் சார், அட, பரவாயில்ல. உட்காருங்க தாஸ். தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்க. சார், உங்களை பற்றி நான் நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன் சார். ரியலி ஒரு கிரேட் சார். தேங்க்யூ தாஸ். நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பல கேசஸ் பல கண்ட்ரியில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. குட். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஆப்ரேஷன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் சார். ஐ வில் சப்போர்ட் யூ. கண்டிப்பாக தாஸ். டுமாரோ மார்னிங் 8 o'clock வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. தாஸ், காஃபி சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ் சார், குட் நைட். ஓகே, see you in the morning. தாஸ். என்ன சித்தார்த்? எஸ் சார். துபாய் போய் 4 நாள் ஆச்சு, ஒரு அப்டேட்டும் இல்லை. உங்களால் முடியுமா இல்லை? சார், நான் வந்து ஜஸ்ட் 4 days தான் ஆகுது. நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை கொடுத்த நேரத்தில் முடிச்சுட்டு நானே கால் பேக் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் see. பாய். கையில் மாட்டட்டும், அப்புறம் இருக்கு. சார், கூப்பிட்டீங்களா? குடிக்க தண்ணி கொடுங்க தாஸ். சரிங்க சார். தாஸ், அந்த மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சாரி சார், இந்த ஆஃப் இது பண்ணி. வேற. மியூசிக், டான்ஸ் பார். எஸ், காட் இட். தாஸ், துபாயில் எல்லாம் டான்ஸ் பார் நான் விசிட் பண்ணணும். கம் ஆன் குயிக். ஓகே சார்.
டோன்ட் மூவ். எழுதிட்டு போங்க தாஸ். எங்க கொண்டு போறீங்க சார்? விடுங்க சார். எங்க கொண்டு போறீங்க சார்? சைலண்ட்ல போடுங்க தாஸ். ஓகே. தம்பி கொஞ்சம் நெருப்பு கொடுங்களேன். இந்தாங்க லேலோ யார் தம்பி எரிய விடலாமா? தாஸ் இவனை பிடிங்க, ஓடுறான் பாருங்க. ஓகே சார். ஏன் தாஸ் சார். இவன் ரொம்ப லக்கி இல்லை? சார் இல்லை, இவங்களை பார்த்த இடத்துல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. பட் இந்த நாடு இவங்களை காப்பாத்திருச்சு. நீங்கள் என்ன அமைதியாக வரீங்க? ஏதாச்சும் மியூசிக் ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு தாஸ்? சார் டெசர்ட் ஏரியா, சிக்னல் வீக்காக இருக்குது. நான் வேணா என் மொபைலில் கனெக்ட் பண்ணுவா சார்? சரி விடுங்க. ஏர்போர்ட் போய் எவ்வளோ நேரம் இருக்குது தாஸ்? இன்னும் 1 hour ஆகும் சார். 1 hour ஆகுமா? போர் அடிக்குதே. நம்ம நாட்டில் கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் எல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரி வச்சுருப்பீங்களே, அதான்டா. எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் சொல்லுவீங்களடா இதனால தான் அப்படி பண்ணேன்னு. அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள், கேட்போம். போர் அடிக்குது. அதான் சொல்லிட்டீங்க சார் ஸ்டோரின்னு, அப்புறம் எதுவும் கேட்குறீங்க? People are arresting without a reason. நான் உங்ககிட்ட கேட்கல மிஸ்டர் அர்ஜுன். ஹேய் நீ சொல்டா. என்னத்தை சார் சொல்கிறீங்க? எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உயிருக்கு பயந்துக்கிட்டு எப்படியாச்சும் காசை கடனை வாங்கியாச்சும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனேன் சார். பேஷண்ட் ராம்குமாருக்காக வெயிட் பண்ணுறீங்களா? எங்கள் அப்பா தான் மேடம். உங்கள் வீட்டிலேருந்து யாரும் பெரியவங்க வந்திருக்காங்களா? எனக்கு யாருமே இல்லை மேடம், எங்கள் அப்பா தான் மேடம் எல்லாம் எனக்கு. இல்லை, இந்த பேப்பரில் கொஞ்சம் சைன் போடணும். உங்கள் அப்பாவுக்கு கொரோனா பாசிட்டிவ். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்னா பண்ணிடுங்க. அப்பாவுக்கு கொரோனா? அப்பா மச்சான், அப்பாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிது என் கொலீக் மூலமாக. நீ கொஞ்சம் பாரு. மே ஐ கம் இன் சார்? எஸ் கமிங். டாக்டர், இந்த டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ணுங்கள். எந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட் ஐஷா? நேற்று அட்மிட் ஆன ஆஸ்மா பேஷண்ட்டோட ரிப்போர்ட் டாக்டர். எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க இந்த பேஷண்ட்டுக்கு? பெட் சார்ஜோட டோட்டலாக ஒரு 5250 ஆகுது டாக்டர். உங்கள் சேலரி எவ்வளோ ஐஷா? 38,000 டாக்டர். இந்த மாதிரி 7-8 பேஷண்ட் வந்தால் தான் உங்கள் சேலரியே கவர் ஆகும்ல ஐஷா? டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்ட்டு, இபி, ஸ்டாஃப் சேலரி இதெல்லாம் கொடுக்கணுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா? டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. என்ன பிரச்சனை இந்த பேஷண்ட்டுக்கு? அந்த பேஷண்ட்க்கு மூச்சு விடுறதுல ப்ராப்ளமாக இருக்குது டாக்டர். வேறு எதுவும் இல்லை சார், இஸ் ஆல் ரைட் நவ். ஓ, கொரோனா வந்தால் என்ன சிம்டம்ஸ் ஐஷா? கொரோனாவோட சிம்டம்ஸ் கோல்ட், ஃபீவர், ப்ரீத்திங் ப்ராப்ளம் டாக்டர். இவருக்கும் மூச்சு விடுறதுல பிரச்சனை, கொரோனா பேஷண்ட்டுக்கும் மூச்சு விடுறதுல பிரச்சனை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ரிப்போர்ட் கேன்சல் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க. டாக்டர், அது எப்படி நம்ம பண்ணுறது? டாக்டர், கொரோனாக்கு மெடிசனே கண்டுபிடிக்கல, அப்புறம் எப்படி? ஆமாம்மா,
கொரோனாவுக்கு மருந்து இல்லை தான். யார் இருக்குன்னு சொன்னா? நம்ம ஹாஸ்பிட்டலில் கொரோனா நோயாளி இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தா கவர்மெண்ட்லேருந்து 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. இப்படி வாரத்துக்கு 3 பேஷண்ட் வந்தாலே 3 லட்சம் ஆயிடுச்சு. நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், வெளியே போயிட்டு இந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி கிட்ட கொரோனாவால் இறந்துட்டாரு சொல்லி சிக்னேச்சர் வாங்கிட்டாங்க. நான் மீதியை பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். மச்சான் சொல்லுவாதரா, ஃபீல் பண்ணாதரா, டேய் பார்த்துக்கலாம்டா. அவசரப்படாரா, உட்காரு. உனக்கு இருக்க அதே கோவம் தான்டா எனக்கும் இருக்கு. வெயிட் பண்ணு, சமயம் வரும். நான் சொல்கிறேன், சமயம் பார்த்து சங்கம் இருப்போம். இந்தா மச்சான், ஏய் உனக்கு 10:40க்கு ஃப்ளைட்டு, 8:40க்குலாம் நீ ஏர்போர்ட்டில் இருந்தாகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிளான் சொதப்பிடும். காரியத்தை சதறாமல் செய்யணும். டேய் நீ எங்கே வர? ஏய் நான் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ இரு. டேய் மச்சான். டாக்டர் டாக்டர் யார் இவ்வளோ சத்தமாக கத்துறது? டாக்டர். யார் நீங்க? என்ன வேணும்? மேடம் டாக்டர் இருக்காரா மேடம்? எதுக்கு? மேடம் அங்கே ஒருத்தவங்க எமர்ஜென்சி மேடம், அதனால. டேய் 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 நில்றா, எங்கடா ஓடுற? டேய் 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 நில்றா. டேய் போடா, யாரா நீ? ஹஸ்பண்ட் என்னடா பண்ற? யாராச்சும் வாங்களே, ஹெல்ப் ஹெல்ப். டேய் கதவை திறடா. டேய் டேய் யாரா நீ? என்னங்க? ஐயோ டேய். காசுக்கு ஆசைப்பட்டு என் அப்பாவை கொன்ன டாக்டரை என் கையாலேயே குத்தி கொன்னேன். விமல், ஒரு கொலைக்காரனியாட என் கூட கோத்து விட்டேன். தேங்க் காட் ஐ அம் எஸ்கேப்ட். ஸோ உங்கள் அப்பாவை கொன்னதால் டாக்டரை நீ கொன்னுட்ட, அப்படி தானே? என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டரோட உயிரை எடுக்கிறது தப்பு தானே? சொல்லுடா. இவர் வேற அடிக்கடிக்கு கண்ணை தூக்கிறாரு. சொல்லுடா சொல்லுடா, தப்பா தப்பில்லையா? சார் சார், நான் பண்ண தப்புக்கு ஏன் சார் இவ்வளவு சுட்டீங்க? இவன் என்ன சார் தப்பு பண்ணா? ஏண்டா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாரு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்க மாட்டீங்களாடா? 6 மாதம் முன்னாடி இந்த ஹீரோ ஒரு பொண்ணு பின்னாடியே. டேய் மச்சான், டேய் நீங்க உன் லவ் சொல்றா, போடா. ஏ மீரா, என்னடி பின்னாடியே நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வரான்டி. நீ அவனை பார்க்காம முன்னாடி பார்த்து நட. ஆனா அவன் உன்னை பார்க்கறானா என்ன பார்க்கறானே தெரியலடி. எனக்கு என்னமோ அவன் என்னதான் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவன் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? புடி, இரு வர. ஏ மீரா, என்ன பண்ற? சமாளிப்போம். ஹலோ மிஸ்டர். விமல், ஹலோ. என்னையா? ஆமாம், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போகிற வர இடம் ஒன்று விடாமல் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா? இன்னொரு வாட்டி வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே வந்த, அவ்வளோதான் அவளை. ஏய் என்னடி சொன்னா? டேய் மச்சான், ஆளு என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? புரியலையா? அவளை ஏனோ நீ என் கூடவா
ஏன் போற நாம் தனியே போனால் என் நிழலும் கூட உன் பெயர் சொல்லி என் காதில் ஊத நம் கை கோர்த்து போவோமா தோள் சாய்ந்து எல்லைகள் இல்லாமல் போவோமே வா. என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொல்லிட்டு இப்போ அமைதியாக இருக்க? எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு அர்ஜுன். எம்எல்ஏயோட பையன். 2 மாசத்துல கல்யாணம். சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். விளையாடாத அர்ஜுன், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஏய் யார் விளையாடுறா? சும்மா வெறுப்பேற்றிட்டு. ஐயோ இதை பார்ச்சலாம். அடுத்த மாதம் நம்ம துபாய்க்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நாங்கள் போனதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்றேன். அங்கே நம்ம புது லைஃப் ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஓகே. லவ் யூ. இப்போ எதுக்கு அழுவுற? உங்கள் அப்பா இல்லை, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. வரட்டுமா? டேக் கேர். மச்சான் டேய் ஆ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுடா, வா போகலாம். படப்போம். டேய் நீ ஃபீல் பண்ணாதடா, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ துபாய் போய் இறங்கிட்டு இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணு சரியா? அங்கே என் ஸ்கூல் மேட்டு விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் அவனுக்கு நீ கால் பண்ணு ஓகேவா? மற்றபடி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். தனியே போனால் என் நிழலும் கூட உன் பெயர் சொல்லி என் காதில் ஊத நம் கை. சார் லவ் தானே சார் பண்ணா, வேற என்ன சார் தப்பு பண்ணா? ஆமாம் லவ் தான் பண்ணா. ஆனால் அவனை விட என் ஃபேமிலி நான் ரொம்ப லவ் பண்ணுறேனே. சிட் ஐஸ். இல்லை பழகலை சார். காஃபி சொல்லவா? நோ தேங்க்ஸ் சார். எதுக்கு இந்த அர்ஜென்ட் மீட்டிங் தெரிஞ்சுக்கலாமா? இதை கொஞ்சம் பாருங்க சார். அந்த ஃபேமஸ் டாக்டர் மர்டர் கேஸோட முக்கியமான அக்யூஸ்டு இவன் தான். ரைட். இதையும் கொஞ்சம் பாருங்க. சார் இந்த ஃபைல் எனி க்ளூ? தெரியல சார். யாருக்கும் தெரியக்கூடாது தான் உங்களை வர வச்சேன். சார் புரியல. சித்தார்த், எங்கள் மாமாக்கு பண பலம் இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு அரசியல் பலம் இருக்கு, எனக்கு அதிகார பலம் இருக்கு. இதில் எது போனாலும் எங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் குடும்பமானம் போனால் சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சித்தார்த். என் பொண்ணு வயசு கோளாறில் ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு. அதுக்காக குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா என்ன சொல்லுங்க சார்? ஆனால் கதையை முடிக்க முடியும்ல சார். என்ன சொல்கிறீங்க? பதறாதீங்க பதறாதீங்க, உட்காருங்க. சித்தார்த், எனக்கும் வயசாயிடுச்சு. நான் நினச்சாலும் இந்த பதவியில் இனிமே என்னால் இருக்க முடியாது. ஆனால் அடுத்து யார் இந்த பதவிக்கு வர முடியும்னு என்னால் முடிவு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நீங்களா இருக்கலாம். சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் மர்டர் கேஸ் ஃபைல் கொடுத்தல, அந்த அக்யூஸ்ட் துபாயில் இருக்கிற தகவல் வந்திருக்கு. நீங்கள் துபாய் போயிட்டு இதோட சேர்த்து இதையும் ஓகே சித்தார்த், யூ மே லீவ் நவ். தேங்க்யூ சார். சித்தார்த் சார். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். ஏன் சார்? இல்லை நல்லா இருக்கணும்ல. தாஸ் வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. தாஸ் அவன் லாக் ஓப்பன் பண்ணுங்க. சார் பண்ணுங்க. டேய் புரியாத. சார் சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். ஓடுறா சார். இறங்கி ஓடுறா. சார். எஸ் சித்தா ஸ்பீக்கிங். வாட்? எப்படி? என்ன எம்எல்ஏ,
கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ண எப்போ வரீங்க? என் மருமக ஓகே சொன்னா நாளைக்கே வச்சுக்கலாம் சம்மந்தி. கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்க. அச்சோ அச்சோ. நான் தனியே போனால் என்னலும் கூட உன் பேரை சொல்லி என் காதல் ஓத நம்மோட கை கோர்த்து போவோமே தோல் சாய்ந்து எல்லைகள் இல்லாமல் போவோமே வா இன்னுயர் லவ் மீ என் கூட வா நீ மட்டும் இல்லாமல் நான் வாழவா நீயே எல்லாம் நீயே என் heart. நாம் இருவருக்கிடையில் தூரம் வேண்டாம் வா ஆகாயம் போல நம் காதல் வாழ விண்மீன்கள் எல்லாம் மலராக தூவ அழகே உன் முகம் பார்த்து ஆனந்தம் பட வேண்டாம் அன்றே என் உயிர் கூட போனால் நீ வாழ வேண்டுமே வா. Arjun, I'm sorry, Arjun, I'm sorry. Arjun, I'm sorry, Arjun. ஓகே, நீங்கள் ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் முடிங்க. நான் உடனே இந்தியா வரேன். ஷிட். தாஸ், ரிப்போர்ட் எழுதுறதுல எனி டவுட்? நோ டவுட் சார். டாக்டர் கொண்ட அக்யூஸ்ட் இவனையும் கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் சார். குட். அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை எப்படி பிடிச்சேன்னு தெரியுமா? வெல் டன் மிஸ்டர் சித்தார்த். சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டிங்க. நீங்கள் இந்தியாவில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொமோஷன் லெட்டர் உங்கள் டேபிளுக்கு மேலே இருக்கு. See you soon.